வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவை கொஞ்சம் தள்ளி விடாமல் முழுசாக பாருங்களேன். இந்த ஆட்டுக்குட்டி என் மேலே வந்து விளையாடுதா, அது என்கிட்ட வராத வரைக்கும் அம்பியாக இருப்பா. பட்டுவோட ரியாக்ஷன் பாருங்களேன். இப்போது அப்படியே இவ கூட விளையாடிட்டுருக்கேன்னா, இந்த ஆட்டுக்குட்டி என் பக்கத்தில் வராத வரைக்கும் அம்பியாக இருப்பாள். இந்த ஆட்டுக்குட்டி என் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா அம்பியாக இருக்கிற பட்டு அந்நியனாக மாறிடுவாள். பாருங்களேன், தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருப்பாள். அந்த ஆட்டுக்குட்டியை ஏன்னு என் மடியில் ஏறி விளையாடவே விடவே மாட்டாள். மற்ற ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் அவ்வளோ மடியில் ஏறி விளையாடுறது, என் கூட க்ளோஸாக இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனால் இந்த குட்டி மட்டும் என் கூட வந்து நல்லா விளையாடுமா. அது இந்த பட்டுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் அவள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா உடனே இவள் வந்து மடியில் ஏறி எப்படி படுத்துக்கிட்டு அவளை ஏறவே விடலை. பாருங்களேன், ஒரு கட்டத்தில் இந்த ஆட்டுக்குட்டியை அவள் கூட சண்டைக்கு போயிடுச்சு. சண்டை போட்டுக்கிட்டு அவர் எப்படி தள்ளி வர்றா பாருங்களேன். அவள் வந்து என் பக்கத்தில் வரவே கூடாதான். அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் ஏனோ தெரியல சண்டை பாருங்க. இது இன்னும் டெய்லியும் இப்படி தான் நடக்கும். மற்ற ஆட்டுக்குட்டியில இப்படி கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அவங்களாம் மடியில் ஏறி அவ்வளோ என் கூட படுத்துட்டு விளையாடிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் அப்படி. ஒரு கட்டத்தில் அவளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு கட்டுப்பை நான் அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே எப்படி பாவமா ஒன்றுமே நடக்காத மாதிரி படுத்துட்டாங்க. பட்டு மட்டும் தான் அப்படி பண்ணுது. எப்போ பார்த்தாலும் என் மடியில தான் படுத்துக்கணும். வேற யார் மடியிலும் இப்படி படுக்காது இந்த பட்டு. கீழே இறங்கு நீ வேணான்னு சொல்லி நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நீ வேணாம் போ அப்படின்னு. ஆனாலும் அது அடங்காம போய் திரும்ப வந்து என் மடியில தான் படுக்கு. வரவே கூடாது போ. நான் கோவமா இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சமாதானம் வேற பண்றாங்களாம் அவங்க என்ன. அதாவது இந்த 6 அறிவு உள்ள மனுஷங்களுக்கு இடையில தான் போட்டி பொறாமல் இந்த பொசசிவ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா, இந்த 5 அறிவு உள்ள மிருகத்துக்கிட்டேயும் அப்படி தான் இருக்குது. இந்த பட்டுக்கு ஏனோ தெரில, என் மடியில் வந்து யாரும் படுக்கக்கூடாது. எந்த ஆட்டுக்குட்டி வந்தாலும் அப்படி தான் ரொம்ப பாவமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நான் திட்டினதும் இப்படி அமைதியாக ரொம்ப பாவமாக படுத்துருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். இது எங்கள் வீட்டில் தினம் நடக்குது. இவ்வளோ வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்களேன் மக்களே.